பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் போயிட்டு வராரு. வாங்கிட்டு உட்காந்த உடனே அவருக்கு வந்து ஒரு சடனாக கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. எப்படி நிகழ்ந்திருக்கும் இந்த மரணம்? 75% சடன் கார்டியாக் டெத். எதனாலன்னா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு ஒருத்தர். விளையாடிட்டு இருக்கும் போது அவருக்கும் சடன் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துடுறாரு. அதுக்கு காரணம் இந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ் தான் சார், கார்டியாக் அரித்தீமியா. முன்னாடி எல்லாருக்குமே கம்பல்சரியாக ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா? அவசியம். ஏன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிளா அல்லது வந்து இது வந்து செஸ்ட் பெயினா அப்படிங்கிறத எப்படி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? ஆனால் இந்த சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வருது பெயின், இல்லை சாப்பிடாமல் இருந்தால் பெயின் ரிலேட்டட் டு ஃபுட் ஹேபிட்ஸ், தென் யூ கேன். நிறைய இளம் வயது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்? முக்கியமாக லெஸ் எக்ஸசைஸ், மோர் ஸ்ட்ரெஸ், ஜங்க் ஃபுட், 3 தான். கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கான வழியாக இருக்கும், கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கரெக்டாக சொல்லுங்கள். எங்கேருந்து வரும், எங்கே பரவும்? 10% தான் சார் இங்கேருந்து வருது. லெஃப்ட் சைடு செஸ்ட் பெயின் 10% தான். அதிக அளவு உடற்பயிற்சி செய்யறதும் ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குமா? அதிக அளவு எக்ஸசைஸ் நிச்சயமாக ஆபத்தில் முடியும். அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு நல்ல முன்னாடியே. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டோம். குறிப்பாக இப்போ பாக்யராஜிலேருந்து தொடங்கி நிறைய கிரிக்கெட் விளையாடினவங்க, அதே போல் ஃபுட்பால் விளையாடினவங்கன்னு சொல்லிட்டு நிறைய அடுத்தடுத்த மரணங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. நான் பாக்யராஜிலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் போயிட்டு வராரு. வாங்கிட்டு உட்காந்த உடனே அவருக்கு வந்து ஒரு சடனாக கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. எப்படி நிகழ்ந்திருக்கும் இந்த மரணம்? சார், அண்மையில் நம்முடைய டைரக்டர் அவர்களுக்கு நடந்த விஷயம் வந்து காலையில் எப்போவுமே அதிகமான அளவு நடக்கிற மாதிரி காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு அது நடக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க இதுக்கு முன்னாடியே நிறைய பரிசோதனைகளை பண்ணி எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோலாம் பண்ணி அவர்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருந்தா அவங்களை காப்பாற்றுவது வேறு விதமான விஷயம். ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருந்தா காப்பாற்றுவது வேறு விதமான விஷயம். எவ்வளோ சீக்கிரம் மருத்துவமனை கொண்டு போகிறோம் அதை பொறுத்து. ஆனால் அவங்க ஒன்று காலையில் அதிகமாக வருகிறது, காலையில் அட்டாக் வந்தது. அவங்க எவ்வளோ தூரம் முன்னாடி டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக தெரிந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு காப்பாற்றியிருக்க முடியும். முன்னாடியே ஏற்கனவே ஒரு சாருக்கு வந்து எக்ஸ்ரே, எக்கோ, இசிஜிலாம் இருந்து பம்பிங் ஃபங்க்ஷன் எவ்வளோலாம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னேற்பாட்டோட ஏதாவது செய்திருக்கலாம். இந்த ரீசெண்ட் இயர்ஸில் இது கூடி விட்டதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை சார். என்னுடைய கருத்து, சயின்டிஃபிக் எவிடன்ஸும் பார்த்தீங்கன்னா நாம் இப்பொழுது அதிகமாக தெரிந்து கொள்கிறோம், நாம் இப்போது அதிகமாக ரெகக்னைஸ் பண்ணுறோம். முன்னாடி உள்ள முன்காலத்தில் பத்திரிகைகள், இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, சோஷியல் மீடியாலாம் இல்லாததுனால தெரியல. சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா த இன்சிடென்ஸ் இஸ் த சேம், பட் இட் இஸ் ஹை. அதே போல் சமீபத்தில் நான் இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன் டாக்டர். ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜில். சிரிச்சிட்டு தான் ஆடுறாரு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே கையை வைக்கிறாரு, அப்படியே கீழே விழுந்து இறந்துடுறாரு. அவர்லாம் ஆக்டிவாக தானே இருக்காரு. அப்படி ஆக்டிவாக இருக்கிற ஒருத்தருக்கு கூட இந்த மாதிரி சடனாக கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது வருமா? இருதய இரத்த ஓட்ட குழாயில் அடைப்பு தான் 75%க்கு காரணம். மிச்சம் உள்ள 25% மக்களில் மெஜாரிட்டி வந்து அரித்தீமியானு, வால்வ் டிஸ்டர்பன்ஸ், அது ஹார்ட் ரிதம் டிஸ்டர்பன்ஸ், அப்புறம் வேல்வில் ப்ராப்ளம் அல்லது மசிலில் ப்ராப்ளம். இந்த 3மே முன்னாடி அவங்களால ரெகக்னைஸ் பண்ணியிருக்க முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆனுவல் செக்கப்போ அல்லது ஒரு ப்ரிவென்டிவ் பேசிக் ஹெல்த் கேர் செக்கப்போ அவங்க பண்ணியிருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ரெகக்னைஸே பண்ண முடியாமல் ப்ரிடிஸ்போசிங் ஃபேக்டர் இல்லாதவங்க ரொம்ப குறைவு சார். 75% சடன் கார்டியாக் டெத். எதனாலன்னா இருதய இரத்த ஓட்ட குழாயில் அடைப்பு, அதாவது கரோனரி ஆர்டரி டிசீஸ். இவங்களுக்கு 3 இரத்த குழாயில், ஒரு இரத்த குழாயில் கட்டாயம் பெரிய அடைப்பு இருந்திருக்கும். இதை ஆட்டாப்சி ஸ்டடீஸ், போஸ்ட்மார்ட்டம் ஸ்டடீஸே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சடன் கார்டியாக் டெத் பண்ணி இறந்தவங்களில் ஒரு 1000 பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள 75% பேருக்கு இருதய இரத்த ஓட்ட குழாயில் அடைப்பு நோய் இருக்கிறது. இது இல்லாமல் இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்கு இந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ், அதாவது கார்டியாக் அரித்தீமியாஸ். கார்டியாக் அரித்தீமியா ஏன் திடீர்னு வருது அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே இந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டு இருக்கு, அவங்க ரெகக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போது ஒரு திடீர் எக்ஸசைஸ் உண்டான அந்த ஹார்மோன், அட்ரினலின் ஹார்மோன் அதிகமாக சுரந்த உடனே அவங்களுக்கு அந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ் எக்ஸாஜரேட் ஆகி கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு. இதில் எனக்கு ஒரு சந்தேகம், அந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா என்ன? இப்போ ரிதம் டிஸ்டர்பன்ஸ்னால், இப்போ இசிஜி எடுத்திங்கன்னா பிக்யூஆர்எஸ்டின்னு ஒரு 4 வேவ் இருக்குது. இதில் கொஞ்சம் பேருக்கு இடையில ஒரு ப்ரீமெச்சூர் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, வென்ட்ரிகுலர் ப்ரீமெச்சூர் கான்ட்ராக்ஷன். இது வந்து நான் சாதாரணமாக இருக்கக்கூடியது தான். ஆனால் ஒரு நம்பர் ஒரு 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 மணி நேரத்துக்கு 10, 20 அப்படி நம்பர் இந்த விபிசி ஸ்கூடு இருக்கிறவங்க
அல்லது எக்டாபிக் பீட்ஸ்னு சொல்லுவாங்க, இது அதிகமாக இருக்கக்கூடியவங்க, இவங்களாம் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நல்லது. ஈவன் சைனஸ் அரித்தீமியான்னு சொல்கிறாங்க, சைனஸ் வேவ்லேயே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு சைனஸ் டிஸ்ரித்தீமியா இருக்குது, இடையில ஹார்ட் ரேட் குறையும், அவங்களாம் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இசிஜி எடுத்தால் அதை சரி பண்ணணும், அதுக்கு ஆழமாக என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு 2 வகையான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று அந்த தசையில் காரணம் இருக்கலாம், அல்லது இந்த எலக்ட்ரிக் கண்டக்ஷன் பண்டில் ப்ராப்ளம் இருக்கலாம். அதை சரி பண்ணியோ அல்லது மாத்திரையோ சாப்பிட்ருந்தாங்கன்னா அதை தடுக்க முடியும். சரி, என்னோட ஹார்ட் சரியாக இருக்கா இல்லையா, எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருமா வராதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்காக நான் என்னென்ன டெஸ்ட்டுகளை எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சரி? குழந்தைகள்லேருந்து ஸ்கூல் ஹெல்த் செக்அப் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு ஒரு பேசிக் எக்கோ கார்டியோகிராம் பண்ணி வேல்வில் ப்ராப்ளம் இருக்கா, இது ஏதாவது ஹோல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் சீரியஸாக அதில் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணணும் சார். அப்படி பண்ணினாலே அவங்க திடீர்னு அவங்களுக்கு இந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ் வருவது குறையும். கொஞ்சம் இந்த பெரிய ஆளாகி ஒன்று காலேஜில் சேர்றாங்க இல்லையா, அப்போ மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் அவங்க இன்னும் கொஞ்சம் எக்கோ வேணும், இசிஜி வேணும், எக்ஸ்ரே வேணும், ஒரு பேசிக் டெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வெறுமனை சர்டிஃபை பண்ணாமல் அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வரதை நிச்சயமாக தடுக்க முடியும். அதையும் தாண்டி 40 வயசுலாம் தந்தவங்களுக்கு ஒரு 45 வயசுலேருந்து ஒரு தடவை ஒரு ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணி நமக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்குதா, இசிஜியில் மாற்றம் இருக்கிறதா, ஹார்ட் விரிவடைந்து இருக்கிறதா, வேல்வில் ப்ராப்ளம் இருக்குதா, இதை தெரிஞ்சுக்கிட்டோமானா நிச்சயம் சடன் கார்டியாக் டெத்தை இன்சிடென்ட்ஸை குறைக்க முடியும். குறைக்கிறது மட்டும் இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் வந்தோன்னா கூட எப்படி அவங்கள ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் அவங்களுக்கு என்ன டிசீஸ்னு முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரெக்கவர் பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் மாப்பு பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்றாங்க, அவங்க அந்த பைக்குள்ளே அந்த ஒரு சின்ன கார்டு மட்டும் வச்சுங்க, அதாவது எனக்கு வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, நான் வார்ஃபரின் மாத்திரை சாப்பிட்றேன், இதை மட்டும் வச்சுங்க அப்படின்னு. இந்த கார்டு வைக்கிறதுல என்ன லாபம்னா, நீங்கள் எக்ஸ்ரே கிராஸ் பண்ணுறீங்க, சத்தம் போட்டு வைங்க, அப்போ நமக்கு வேல்வ் இருக்குன்னு தெரியும். அந்த மாத்திரை கூட சாப்பிட்டுட்டோம், குறைவாக சாப்பிட்டுட்டோம்னா ப்ராப்ளம் வரும், ரொம்ப தின்னாயிட்டால் ப்ராப்ளம் வரும். அப்போ ஒரு சின்ன கார்டு, ஹெல்த் கார்டு பைக்கில் வச்சுக்கிறாங்க. அவங்க இந்த ஏஐசிடின்னு வச்சுருக்கவங்களும் அந்த பைக்கில் வச்சுக்கிறாங்க. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் சடன் கார்டியாக் டெத் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடிப்படை ரீசனே முதல்ல அவேர்னஸ், ரெண்டாவது ஒரு மினிமம் டெஸ்ட் கட்டாயம் பண்ணாலே போதும். இப்போ ஏன் இசிஜி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியணும், அவ்வளோதான். என்னுடைய எக்ஸ்ரே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். முதல்ல ஒருத்தர் வராரு, அவருக்கு போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்கன்னா எதுக்கு சார் எக்ஸ்ரே எனக்கு அப்படின்றார். பார்த்தா அவருக்கு ஹார்ட் இடது பக்கம் இல்லாமல் வலது பக்கம் இருக்குது. அப்போ டெக்ஸ்ட்ரோ கார்டியா கூட ரெக்கக்னைஸ் பண்ணாமல் நம்ம ஊரில் இன்னும் அடல்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நாங்கள் அண்மையில் அவர் லேடிஸ் நான் சொன்னாலே ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அவங்களுக்கு 62 வயசு. இப்போ தான் அவங்க ஹார்ட்டில் உள்ள ஹோலுக்கே ஆப்ரேஷனுக்கு வராங்க. உலகத்தில் உள்ள எல்லா வளர்ந்த நாடுகளிலும் 4 வயசில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் அது. அப்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடிப்படை டெஸ்ட்டுகளை பண்ணி அவேர்னஸ் இருந்தால் நிச்சயமாக குறைக்கலாம். சமீபத்தில் பார்த்த இன்னொன்று அப்படிங்கிறது வந்து, கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கார் ஒருத்தர். விளையாடிட்டு இருக்கும் போது அவருக்கும் சடன் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துடுறாரு. அவர்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கிறவர், ரெகுலராக வாக்கிங் போகிறவர், ஜாக்கிங் போகிறவர் தானே. அவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? அதுக்கு காரணம் இந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ் தான் சார், கார்டியாக் அரித்தீமியா. அதை வந்து அதுக்கு அந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸுக்கு 2 வகை காரணம். ஒன்று ஹார்ட் மசிலில் இருக்கக்கூடிய டிசீஸ், இன்னொன்று இந்த கண்டக்ஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டிசீஸ். இந்த ரெண்டுமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தால், அவங்கள்ட்ட டாக்டர் சொல்லியிருந்தால், அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி டெத்தை தவிர்க்க முடியும். சரி, ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ ஏதோ ஒரு விளையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பரிசோதனைகளை அவசியம் செஞ்சுக்கிறது நல்லது? அவங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கட்டாயம் வாங்கிட்டு தான் போகிறாங்க. அந்த ஃபிட்னஸில் ரெகுலர் பேசிக் டெஸ்ட் போக, இசிஜி, எக்ஸ்ரே, எக்கோ போக, இவங்களுடைய ஒரு தடவையாவது ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் அவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, தட் புட்ஸ் யூ இன்டு வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இவன் வேகமாக ஓடுறான், ஒரு 15 நிமிஷத்துக்கு தொடர்ந்து ஓடுறான், அப்போ எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெயின், அப்போ அட்ரினலின் லெவல்லாம் கூடுது. அந்த மாதிரி ஒரு சிமுலேட்டட் சுச்சுவேஷன் தான் ட்ரெட்மில் டெஸ்ட். அப்போ when you are prone, when you are needed to do extreme exercise, ஒரு டெஸ்ட்டுகளை பண்ணிட்டு போகிறது நல்லது. இப்போ 70 வயசு லேடிஸ்லாம் லடாக் போகிறாங்க, இப்போ எல்லோரும் சர்டிஃபிகேட் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதை வெறுமனே எழுதி கொடுக்குறது தப்பு. ஒரு இசிஜியாக எடுத்து அதில் ஒரு எக்டாபிக் பீட்டு, ஒரு ப்ரீமெச்சூர் கான்ட்ராக்ஷன், ஒரு ரிதம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால், மேடம் போகாதீங்க, ஆக்சிஜன் வச்சுங்க, மருந்துகளை வச்சுங்க, அவ்வளோதான். சரி, அப்படின்னா விளையாட்டுக்கு, அதாவது எந்த விளையாட்டாக இருந்தாலும் விளையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே கம்பல்சரியாக ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா? அவசியம். ஏன்னா the benefits are so much. If you happen to lose, you are losing so much. ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் வந்து ஒரு நான் இன்வேசிவ், ஜஸ்ட் லைக் தட் டெஸ்ட். அவரை ஒருத்தர ஒரு ட்ரெட்மில்ல ஓட விட்டுருங்க,
அவருக்கு எக்கோ பண்ணி எல்லாம் நார்மலாக இருக்குது, அப்சல்யூட்டில் நார்மலாக இருக்குது, இன்னும் வேணுமான்னு கேட்டால் என்கிட்ட கேட்டால் எஸ் சொல்லுவேன் நான். ஏன்னா பங்கி ஜம்ப் பண்ண போகிறோம், நம்மளுக்கு யார் புட்டிங் அவர் செல்ஃப் இன்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ். ஒரு டெஸ்ட் பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு விபிசி தான் இருக்குது அப்படின்னு வருவாங்க, ஒரே ஒரு எக்டாபிக் பீட் தான் இருக்குது அப்படின்வாங்க. நாங்கள் சொல்கிறோம் 24 hours எக்டாபிக் பண்ணிக்கோங்க. அது இப்போ ரொம்ப சின்னதாக செல்ஃபோன் சைஸில் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்தால் 24 hours இசிஜி மானிட்டர் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்து அதில் எவ்வளோ ரிதம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, நைட் எப்படி இருக்குது, காலையில் எப்படி இருக்குது அப்படி. இப்போல்லாம் 3 days எக்ஸ்டெண்டடாக பண்ணுறாங்க. 3 நாளுக்கு வச்சுட்டு பகலில் இந்த மாதிரி ரிதம் மாறுது, எவ்வளோ ரேட் மாறுது. இது எல்லாருக்கும் நடத்த முடியாது, பாசிபிளா இல்லை. நீங்கள் கிரேடடாக பண்ணுங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், முதல்ல ஸ்கூல் ஹெல்த் சர்டிஃபிகேட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்குங்க, ஜாப் போகிறவங்க சர்டிஃபிகேட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்குங்க, எம்ப்ளாயீஸுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் ஆனுவல் ஹெல்த் செக்கப்பை கூட்டுங்க. இதனால் த பொட்டன்ஷியல் லாஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிஎல்எல், பொட்டன்ஷியல் லாஸ் ஆஃப் லைஃப் வந்து மில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பொட்டன்ஷியல் இயர்ஸ் லாஸ்ட் அப்படின்றது வந்து நியர்லி 1 million years we are saving. எப்படி? ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப். சரி டாக்டர், இப்போ இன்னொரு பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது வந்து கேஸ்ட்ரிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எனக்கு குத்துற மாதிரி இருக்குது, இங்கே குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க. இது ஹார்ட் அட்டாக்குமோ இருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் டாக்டர்கிட்ட போவாங்க. அங்கே போனால் இல்லை, இது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு மாத்திரையை கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து அது செஸ்ட் பெயின் தெரியாமையே வந்து வீட்டிலே இருந்துட்டு இது கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னு நினச்சி அவங்களா ஏதாவது ஒரு மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க. இந்த 2 வழிகளையும் கேஸ்ட்ரிக் ட்ரபிளா அல்லது வந்து இது வந்து செஸ்ட் பெயினா அப்படிங்கிறத எப்படி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? சார், ஒருத்தவங்க இந்த பெயின் வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று ரெஸ்ட் பெயின். ஒருத்தங்க ரெஸ்ட்டில் இருக்கும்போது பெயின் வந்தால் அதுவே அஞ்சைனா தான். நம்ம உட்காந்துருக்கிறோம் திடீர்னு பெயின் வருது அப்படின்னு. இந்த 2வது ஸ்டேபிள் அஞ்சைனா. இன்னொரு டைப் ஆஃப் பெயின் இருக்குது, அதாவது க்ரானிக் ஸ்டேபிள் அஞ்சைனான்னு. அதாவது நம்ம 100 மீட்டர் நடக்கிறோம், வலி வருது, இன்னும் கொஞ்சம் நடக்கிறோம், கூடுது, குறையுது, ரெஸ்ட் எடுத்தோன்னே குறையுது. தட் இஸ் டியூ டு பிளாக் இன் த கொரோனரி ஆர்ட்ரிஸ். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வருது பெயின், இல்லை சாப்பிடாமல் இருந்தால் பெயின் ரிலேட்டட் டு ஃபுட் ஹேபிட்ஸ், தென் யூ கேன் ரூல் அவுட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். அது ரிலேட்டட் டு ஃபுட், சாப்பிடாமல் இருந்தால் வருது, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வருது அப்படின்ட்டு. இதிலே ஆஞ்சைனா ஒன்று இருக்குது, போஸ்ட் பிராண்டியல் ஆஞ்சைனா அப்படின்னா, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மட்டும் வலி வரும். அது வந்து ஏஜை பொறுத்து இருக்குது. இப்போ 50 years 60 yearsலாம் வந்தாச்சுன்னா, இந்த இயர்ஸ்லாம் இப்போ கூடுதலாக வருதுன்னா வரல சார், முன்னாடி வந்தது நாம் ரெகக்னைஸ் பண்ணவில்லை. இன்னும் இப்போ நம்முடைய மருத்துவ வசதிகளினாலும் பொருளாதார வசதிகளினாலும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறோம். ஸ்ட்ரெஸ் கூடியிருக்கு, ஜங்க் ஃபுட்டு கூடியிருக்கு, எக்ஸசைஸ் குறைந்திருக்கிறது. இந்த 3ஐயும் ரிவர்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், ஜங்க் ஃபுட்டை குறைக்கணும், குறைஞ்சது ஒரு மினிமம் எக்ஸசைஸாவது பண்ணணும். சரி, நீங்கள் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்களேன். இந்த இடத்துலேருந்து வலி வரும், இல்லை இந்த இடத்துலேருந்து வலி வரும், இங்கேருந்து வரும், இப்படி வந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கான வழியாக இருக்கும், கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னால் அதை கரெக்டாக சொல்லுங்களேன். எங்கேருந்து வரும், எங்கே பரவும்? 10% தான் சார் இங்கே இருந்து வருது, லெஃப்ட் சைடட் செஸ்ட் பெயின் 10% தான். இன்னும் 10% வந்து இப்படியே வந்து இடது கை வழி அப்படி பரவுது. இன்னும் 10% சாப்பிடும்போது அது சாப்பிட முன்னாடியோ இந்த த்ரோட்டில் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் 10% எபிகாஸ்ட்ரிக் பெயின். இன்னும் 10% ரைட் சைடட் ஷோல்டர் பெயின். இன்னும் 10% ரிவர்ஸ் இந்த இப்படி பெயின் ஆரம்பித்து இப்படி வருது. ஸோ டிப்பிக்கல் ஸ்டேபிள் ஆஞ்சைனா லெஃப்ட் சைடில் ஆரம்பித்தாலும் 10% சைலண்ட் ஆஞ்சைனாவும் 10%. நல்ல டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வலிக்கவே இல்லை, உங்களுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக், சைலண்ட் எம்ஐங்கிறது. அதனால் மேக்ஸிமம் சொன்னால் பெஸ்ட் த டிப்பிக்கல் ஆஞ்சைனா இடது பக்கத்தில் செஸ்ட் வால்ல ஆரம்பிக்குது, மெதுவாக இடது கையை நோக்கி பரவுகிறது. சிலருக்கு த்ரோட்டில் அடைச்சிடும், சிலருக்கு எபிகாஸ்ட்ரிக் பெயின், சிலருக்கு ரேடியேட்டிங் டவுன், சிலருக்கு ரைட் ஆர்ம், சிலருக்கு ரிவர்ஸ். ஆனால் மேக்ஸிமம் வந்து லெஃப்ட். சமீபத்தில் நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் ஒன்று படித்தேன். அது நிறைய பரவிட்டு இருக்கு, சுற்றிட்டு இருக்குது. இந்த ஒரு 3 மாத்திரைகளை நீங்கள் எப்பயுமே பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரியோ அல்லது செஸ்ட் பெயின் வர மாதிரியோ இருந்துச்சு, நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 1 hour 2 hours வந்து அது உங்களை வந்து காக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆடிட்டு இருக்கும் போதே இறந்து போயிட்டார். அவர்லாம் அந்த மாத்திரையை வச்சுருந்தா கூட எடுத்து வாயில் போட்டிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான மாத்திரைகள் வந்து நாம் வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சேஃபானது, அது ஏதாவது பயன் தருமா? அதாவது சார், இந்த எக்கோஸ்பிரின், குளோபிலேட், அட்டர்வாஸ்டாட்டின் அதனால் யூஸ் இருக்கிறதா இல்லையா என்பது உண்மை. வீட்டில் இருக்கிறாரு, வலிக்கிற மாதிரி இருக்குன்னா உடனே சாப்பிட்டா அவருக்கு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அது இப்போ காம்பினேஷன்லேயே கிடைக்குது. குளோபிலேட், எக்கோஸ்பிரின் அண்ட் அட்டர்வாஸ்டாட்டின், இந்த 3ம் ஒரு காம்பினேஷனில் இருக்குது. வீட்டில் இருந்து பண்ணால் கொடுக்கலாம், உடனே கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். ஆனால் அது இல்லாமல் இந்த அரித்தீமியா ரிதம் டிஸ்டர்பன்ஸ் வரவங்களை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன வந்துடும் அப்படின்னா,
ஃப்ரான்ஸ்லலாம் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் டிஃபிப் வச்சுருக்காங்க. இப்போ சென்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கே அந்த ரிதம் மாறி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? முதல்ல அந்த ரிதம் கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு இப்போ புதுசாக செல்ஃபோனில் கொண்டு வந்துடுறாங்க சார். செல்ஃபோனை கொண்டு வச்சா போதும், ரிதம் டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சு ஷாக் கொடுக்கலாம். அது சிபிஆர், பேசிக் கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன், பேசிக் லைஃப் சப்போர்ட், பிஎஸ்எல், ஆம்புலன்ஸில் முதலுதவி செய்கிறாங்க இல்லையா, அவங்களும் கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ். ஷாக் சும்மா கொடுக்க முடியாது. மசாஜ் பண்ணலாம். நார்மல் ரிதம் இருக்கிறவருக்கு ஒரு ஷாக் கொடுக்க முடியாது. அதுக்கு அந்த ரிதம் டிஸ்டர்ப் பண்ணணும். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்ருக்கு. ஒரு செல்ஃபோனே கொண்டு இந்த இடத்துல வச்சா போதும், அதில் ரிதம் மாறிடுச்சு அப்படின்னா ஷாக் கொடுக்கலாம். சமீபத்தில் இன்னொரு விஷயத்த கூட படித்தேன் டாக்டர். கொரோனாவுக்கு பிறகு இந்த ஹார்ட் அட்டாக்கோடைய ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம இதய செயல்பாடுகளே மாறி இருக்கு அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது மாறி இருக்குதா? கொரோனாவுக்கு பிறகு இந்த ஹார்ட் அட்டாக்கோடைய ரேட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா? சார், கோவிட் இன்டியூஸ்டு மயோகார்டைட்டிஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மயோகார்டியம் உண்மை. ஆனால் அதனால் ஹார்ட் அட்டாக் வந்தது, அதனால் இப்போ வந்தது இல்லை. இப்போ என்ன அதிகமாக வந்ததுன்னா, the entire recognition, the wholesome recognition, awareness of health increase ஆகிருக்கு. முன்னாடி மாஸ்க் போட்டுங்க, வேல்வ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் கேட்க மாட்டாங்க. இப்போ மாஸ்க் போடுங்க அப்படின்னா உடனே கேட்குறாங்க. வீட்டில் எல்லாரும் போடணுமா டாக்டர், விசிட்டர்ஸ் வந்தால் போடணுமான்னு. ஏன்னா டு ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன். அந்த ஓவரால் அவேர்னஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட் வித் கோவிட். ஆனால் கோவிட் மயோகார்டைட்டிஸ் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப குறவு சார். அதனால் இரத்த ஓட்ட குழாயில் அடைப்பு வர்றதுங்களாம் ரொம்ப குறவு. மெஜாரிட்டி ஆஃப் இரத்த ஓட்ட குழாய் அடைப்பு 75%. கொலஸ்ட்ரால், லிபிட் மெட்டபாலிசத்தில் ப்ராப்ளம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, நம்ம ரெகுலர் வாக்கிங் போகிறதில்ல, செடண்டரி லைஃப் கூடிடுது. லைஃப் லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் கூடிருச்சு. 42 வயதுலேருந்து ஆவரேஜ் 72 வயசுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் கூட்டுறது ரொம்ப கஷ்டம். எப்படி கஷ்டம்னா, இன்னும் எல்லாரும் அதை பண்ணினா தான். அதனால் ஸ்கூல் ஹெல்த்தில் ஆரம்பித்து காலேஜில் என்ட்ரு போகும்போது மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஜாப் என்ட்ரன்ஸில் சர்டிஃபிகேட், இவங்கெல்லாம் ஒரு செக்அப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடிப்படையில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். அப்படி தெரிந்தாலே நமக்கு ஹார்ட் அட்டாக் வருவதை தடுக்க முடியும். 50-60 வயசுக்கு மேலே ஹார்ட் அட்டாக் வர்றது அப்படிங்கிறது அது ஒரு வகை. ஆனால் இப்போ சமீபத்தில் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நிறைய இளம் வயது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்? முக்கியமாக லெஸ் எக்ஸசைஸ், மோர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஜங்க் ஃபுட் 3 தான். ஃபாஸ்ட் ஃபுட்டாக நம்ம வந்து ஒரு காலத்தில் நம்ம பயிர் வகைகள், கீரைகள், மில்லட் வகைகள், அரிசி வகைகள், கம்பு, கேழ்வரகு தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதை விட்டுட்டு பர்கர் உலகத்துக்கு வந்துட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட், வெஜிடபிள் ரோலு அப்படி வந்துட்டோம். இது ஒரு முக்கியமான காரணம். ஃபாஸ்ட் ஃபுட். எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. வாக்கிங்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. எல்லோரும் செல்ஃபோனை பார்த்துட்டு 2 வீலர் 4 வீலர் இன்க்ரீஸ் ஆகிட்டு. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல சரிவிகித உணவு, பேலன்ஸ்டு டயட் சாப்பிடுங்க, நிச்சயமாக குறைஞ்சிடும். சரி டாக்டர், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாது, அதை நான் வராமல் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சார், டெய்லி 6000 ஸ்டெப்ஸ் நடங்க சார். டெய்லி மினிமம் 6000. எல்லா செல்ஃபோன்லேயும் இப்போ ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அது இப்போ ஸ்பெஷல் வாட்ச்லாம் வேண்டாம், பீடோமீட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லோரும் 6000 ஸ்டெப்ஸ் மினிமம் நடங்க. நடந்து போனது மட்டும் கால்குலேட் பண்ணாது, அது வீட்டுக்குள்ளே எங்கே நடந்தாலும் கால்குலேட் பண்ணணும். ஒன்று, as far as possible avoid the junk food, கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்டை, அந்த ஃபேட் ரிச் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸை சேர்த்துங்க. 3வது முக்கியமான விஷயம், கொஞ்சமாக செக் பண்ணிங்க சார். ஒரு எக்ஸ்ரே கூட நானே சொல்கிறேன்னே, ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறேன், ஹார்ட்டே வலது பக்கத்தில் இருக்குது, டெக்ஸ்ட்ரோகார்டியா. ரொம்ப இன்சிடென்ட்ஸ் குறைவு, பட் ஸ்டில் ஃபார் அ கிவன் மேன் இட்ஸ் பைனரி இல்லையா. வலது பக்கம் உள்ள இப்போவும் டெக்ஸ்ட்ரோகார்டியா அன்ரெகனைஸ்டாக வராங்க. இந்த ஹார்ட் அட்டாக் விஷயத்தில் வந்து மற்றவங்களை விட சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப கவனமாக இருக்கணுமா? ஆமாம், இந்த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் coronary artery disease இஸ் மோர் அமங் டயபெட்டிஸ். அந்த டயபெட்டிஸ் என்விரான்மெண்ட், டயபெட்டிஸ் மில்லியூ, அது இட் இன்க்ரீசஸ் தி atherosclerotic coronary artery disease. இட்ஸ் a cardiometabolic disorder. இப்போ வந்து எப்படின்னா, ஒரு சுகர் இல்லாதவங்க 100 பேருக்கும் சுகர் உள்ளவங்க 100 பேருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுகர் இல்லாதவங்களுக்கு 12%, 10% ஹார்ட் டிசீஸ் வந்தால், சுகர் இருப்பவங்களுக்கு 25-30% வருது. இது வந்து நீங்கள் வெறும் 15% கூடன்னு பார்க்கக்கூடாது, டபுள். அப்போது சுகர் இஸ் ஆல்ரெடி ரிலேட்டட் டு கிட்னி டிசீஸ் அண்ட் கார்டியாக் டிசீஸ். அது அத்திரோஸ்க்ளீரோசிஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதனால் சுகர் கண்ட்ரோல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால் இப்போ நமக்கு ஹார்ட் டிசீஸ் வரவங்க எடுத்தால் அவங்கள்ட்ட இன்சிடென்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இஸ் வெரி ஹை. அது இன்க்ரீஸிங், கடந்த காலத்தை விட இப்போ இன்க்ரீஸிங். ஏன்னா நம்ம சாப்பாட்டில் இன்னும் நம்ம நிறைய சுகர் சேர்த்துக்கிறோம், நிறைய கொழுப்பு பதார்த்தங்கள் சேர்த்துக்கிறோம். அந்த அளவுக்கு நாம் எக்ஸசைஸ் செய்வது இல்லை, நம்முடைய தேவைக்கு அதிகமான அளவு சாப்பிடுகிறோம். அதனால தான் ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகி. எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதிக அளவு உடற்பயிற்சி செய்யறதும் ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குமா?
அதிக அளவு எக்ஸசைஸ் நிச்சயமாக ஆபத்தில் முடியும். அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு நல்ல முன்னாடியே பேசிக்காக ஒரு டெஸ்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் ஸ்டாப் பண்ணிங்க. கிரேடட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சு உடனே ஓட தொடங்குறத விட காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து பழகிட்டு அப்புறம் வெறும் வயிற்றில் நடக்காதீங்க. கொஞ்சம் வயிற்றில் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிங்க. பேசிக்கலாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ஒன்றும் இல்லைன்னா இன்னும் நல்லாவே செய்யலாம் சார், ரிதம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதவங்க. ஆனால் நான் இங்கே வந்த பிறகு பார்த்ததுலே 35 வயது சைனஸ் அரித்தீமியானே இருக்குது. எல்லாமே நார்மலாக இருக்கும், பிவே இருக்கும், எல்லாமே நார்மலாக இருக்கும். ஒரு ஹோல்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா நைட்டு திடீர்னு ஹார்ட் ரேட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நைட் 3 to 4 அல்லது 1 to 2 ஹார்ட் ரேட் குறைவாக இருக்கும். அதெல்லாம் முற்காலத்தில் ரெகக்னைஸ் பண்ணப்படாமல் இருந்தது. இப்போ கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜி, நிறைய இசிஜி டெஸ்ட்டு, இந்த ஹோல்ட்ரு மானிட்டரிங் எல்லாம் வந்து நிறைய ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நன்றி டாக்டர், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.